அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தமிழேசா. டியர் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க இப்பதான் எங்களுடைய வீடியோ பாக்குறீங்கன்னா லைக் பட்டனையும் சப்ஸ்கிரைப் பட்டனையும் அழுத்துங்க. தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்க கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. உங்களுடைய நல் ஆதரவை கொடுத்து எங்கள் பணி சிறக்க உதவுங்க. நம்ம சேனலை இன்னைக்கு தான் முதல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல டாட் வச்சு கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி இல்லங்க நீங்க ரெகுலரா போடுற எல்லா வீடியோவும் நாங்க தினந்தோறும் பாக்குறோம் என சொல்லுறவங்களா நீங்க இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஹாய் போடுங்க. நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போய் போடுற ஒவ்வொரு கமெண்ட்டும் ஆதரவாக இருந்து ரெகுலரா நாங்க சிறப்பாக வீடியோ போட உத்வேகமாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். டியர் ஃப்ரெண்ட்ஸ், தற்போது நடைபெறும் நவீன போர்க்களத்தில் குறைந்த செலவிலான ட்ரோன்களுடைய பயன்பாடு மிகவும் அதிகமாக இருக்கிறது. அதில் துருக்கிய ட்ரோனான பைரேக்டர் P2 குறைந்த செலவில் மிகவும் புகழ்பெற்ற போர் ட்ரோன்களாக இப்ப விளங்கி வருது. இது உக்ரைன், அஜர்பைஜான், கத்தார் மற்றும் போலந்து போன்ற 30க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு அது ஏற்றுமதி செஞ்சு இருக்குது. துருக்கியுடைய பைரேக்டர் அகின்ஜியானது அதிநவீன திறன் கொண்ட கனரக ட்ரோனாக இருக்குது. இது நீண்ட தூரம் பயணித்து அதிக எடையுடைய குண்டுகள் மற்றும் ஏவுகணைகளை சுமந்து சென்று தாக்கக்கூடிய திறனை கொண்டதாகவும் இருக்குது. இது லிபியா, நார்கோனா, கரபாக் மற்றும் உக்ரைன் போன்ற சர்வதேச போர்களில் தன்னுடைய திறனை வெற்றிகரமாக நிரூபிச்சு இருக்குது. இது 50 கிலோமீட்டர் வேகம் மற்றும் 100 கிலோமீட்டருக்கு குறைவான உயரத்தில் பறந்து சென்று தாக்குதல்களை நடத்துறதுனால இது ரேடாருடைய கண்களுக்கு தெரிவது மிகவும் கடினமாக இருக்குது. இப்படி மிகவும் விலை குறைவான ஆயுதங்களை கொண்டு அதிக விலை கொண்ட அதிநவீன ஆயுதங்கள் மற்றும் சொத்துக்களை சேதப்படுத்தக்கூடிய போர்களாக இப்ப அமைஞ்சிருக்கிறதுனால FPV ட்ரோன்கள் தற்கொலை தாக்குதல், ஆளில்லாத விமானங்கள் மற்றும் திரள் ட்ரோன்கள் மூலமாக நடத்தக்கூடிய தாக்குதல்களில் இருந்து படைப்பிரிவுகளை பாதுகாப்பதற்காக T-90 மற்றும் அர்ஜுன் போன்ற பிரதான போர் டேங்குகளில் 10 கிலோவாட் திறன் கொண்ட லேசர் வெப்பன் சிஸ்டங்களை இணைத்து பாதுகாப்பு பணியினை செய்வதற்காக இந்திய ராணுவம் ஆராய்ந்து வருகிறது. ஏன்னா இப்ப வளர்ச்சியடைந்த நமக்கு எதிராக இருக்கக்கூடிய அநேக நாடுகளில் விலை குறைவான அதிநவீன ட்ரோன்கள் அதிகமாக தயாரிக்கப்படுது. அது போர்க்களங்களில் பயன்படுத்தவும் படுது. நமது அண்டைய எதிரி நாடான சீனாவிடம் கண்காணிப்பு மற்றும் தாக்குதல் ட்ரோன்கள் அதிக அளவில் தயாரிச்சு வச்சிருக்கு. அதுலேயும் அதிநவீன கொசு அளவிலான நானோ போட் போன்ற ட்ரோன்களையும் தயாரித்து வச்சிருக்குது. இதனால போர்க்களத்தில் நம்முடைய படைப்பிரிவுகளுடைய நகரும் போது நமது படைப்பிரிவுகளை பாதுகாப்பதற்காக ஒரு கவச வாகன அணிவகுப்பு அல்லது தாக்குதல் குழுவில் உள்ள தேர்ந்தெடுக்கப்பட்ட டாங்கிகளில் வரக்கூடிய வான்வெளி அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ளக்கூடிய திறன் கொண்ட டைரக்ஷனல் எனர்ஜி லேசர் அமைப்புகள், தானியங்கி அமைப்பு ஆயுத அமைப்புகளும் CIWS பொருத்தப்பட்டு கேடய டாங்கிகள் எதிரியினால் தாக்குதல் நடைபெறும் போது ஒன்றாக சேர்ந்து 20 முதல் 40 நகரும் டேங்குகள் கொண்டிருக்கக்கூடிய பெரிய கவச படைகளுக்கு பாதுகாப்பாக பணிபுரியவும், ஒரு பரந்த படை அணியை பாதுகாக்க எதிரி ட்ரோன்களையும் ஏவுகணைகளையும் கண்காணிப்பு பணிகளை செய்யக்கூடியவைகளையும் செயலுக்க செய்ய சிறப்பு மின்னணு போர் EW கருவிகளை கொண்டு குறிப்பிட்ட விமானங்கள் மூலமாக பாதுகாப்பு பணியினை செய்யவும், அதே வேளையில் ராணுவம் திட்டமிட்டுள்ள கவச வாகனங்களில் இயந்திரமயமாக்கப்பட்ட அணிவகுப்புகளுக்குள் நேரடியாக படைப்பிரிவுகள் இணைந்து நகரும் போதே வான் பாதுகாப்பு பணியினை செய்யும் என்பதற்காகவே இந்திய ராணுவம் இந்த முயற்சியை மேற்கொண்டு வருகிறது. இதற்கு காரணம் என்ன என்று பார்த்தால், விலை குறைந்த FPV ட்ரோன்கள் மற்றும் வட்டமிடும் வெடிமருந்துகள் மூலமாக ரஷ்ய உக்ரைன் மோதலில் உக்ரைன் அதிக அளவில் பயன்படுத்துகிறது. இவை இயந்திர பகுதிகள், கோபுர கூரைகள், ஒளியியல் கருவிகள் மற்றும் வெடிமருந்து சேமிப்பு பகுதிகள் மற்றும் அதிக கவசமிட்ட தளங்கள், நவீன டேங்கிகள் மீது தாக்குதலை நடத்தி அழிக்கவும் செயலுக்கவும் செய்து வருகிறது. இதிலிருந்து தப்பிக்க ரஷ்யா டேங்கிகள் மீது தற்காலிக கூடுதல் பாதுகாப்பு கூரைகளை நிறுவி பயன்படுத்தியது. மேலும் ஒருங்கிணைந்த ட்ரோன் கூட்டங்கள் மற்றும் துல்லிய வழிநடத்தப்படும் வட்டமிடும் வெடிமருந்துகளுக்கு எதிராகவும் செயல்பட்டது. இதன் விளைவாக உலகமெங்கும் உள்ள ராணுவங்கள் இப்ப மின்னணு போர், நேரடியாக தாக்கி அளிக்கும் இடைமறிப்புகள், அதிவேக துப்பாக்கிகள் மற்றும் டைரக்ஷனல் எனர்ஜி திசைசார் ஆற்றல் அமைப்புகளை தங்களுடைய ராணுவங்களில் இப்ப இணைச்சிட்டு வராங்க. இந்த சூழ்நிலையில இந்திய ராணுவம் முன்மொழிந்துள்ள லேசர் கவச திட்டம் பல பாதுகாப்பு அடுக்குகளை ஒருங்கிணைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த 10 கிலோவாட்ஸ் லேசர் வெப்பன்ஸ் ஆனது எதிரிகளின் சென்சார்களை சேதப்படுத்துவதன் மூலமாக, பறக்கும் கட்டுப்பாடு அமைப்புகளை நிலைகுலைய செய்வதன் மூலமாகவும் அல்லது புரொப்பல்லர்கள் மற்றும் வழிகாட்டும் அமைப்புகள் போன்ற எளிய சேதமடையக்கூடிய பாகங்களை எரிப்பதன் மூலமாக சிறிய ட்ரோன்கள் FPV
குவாட் காப்டர் மற்றும் தாழ்வாக பறக்கக்கூடிய ஆயுதங்களை தாக்கி ட்ரோன் எதிர்ப்பு போருக்கு லேசர் ஆயுதங்கள் சிறப்பாக பணிபுரியும். இது விளைவுறிந்த ஏவுகணையானது ஒரு குறிப்பிட்ட இலக்கை மட்டுமே தாக்கி அளிக்கும். அதுபோல இது செயற்படாமல் விலை குறைவான இந்த லேசர் தாக்குதல் மூலமாக அதிக எண்ணிக்கையிலான மலிவான ட்ரோன்கள் மீது தாக்குதல் நடத்த முடியும். கிட்டத்தட்ட உடனடி தாக்குதல் வேகத்தையும் துல்லியமான தாக்குதலையும் நடத்த முடியும். தானியங்கி CIWS அமைப்புகள், ஒளியியல் கண்காணிப்பு அமைப்புகள் மற்றும் செயற்கை நுண்ணறிவு உதவியுடன் எதிரிகளிடமிருந்து நம்மை நோக்கி வரக்கூடிய வெப்பன் எது என்று முன்னோக்கியே கண்டறிந்து அவை எது என்று அதனை செயலிழக்க செய்யக்கூடிய செயலினை சிறப்பாய் செய்து கவச படைப்பிரிவுகளை பாதுகாக்கவும் முடியும். எதிர்கால கவச போருக்கு தனியாக வான் பாதுகாப்பு பிரிவுகளை சார்ந்து இருக்காமல் டாங்கி படைப்பிரிவுகளுக்குள் ஒருங்கிணைந்த ஆளில்லாத விமான எதிர்ப்பு பாதுகாப்பு தேவைப்படும் போது 10 கிலோவாட்ஸ் வகை ஒருங்கிணைக்கப்பட்டுவிட்டால் குறுகிய மற்றும் நடுத்தர சிறிய ஆளில்லாத விமானங்களை தாக்கி அளிக்கும். ஆனாலும் பெரிய ஏவுகணைகள் விமானங்களை தாக்கி அளிக்கும் அளவுக்கு இன்னும் போதுமான சக்திகள் டேங்கில் இணைக்கப்படாமல் இருந்தாலும் வணிக ரீதியாக தயாரிக்கப்பட்ட ட்ரோன்கள் மற்றும் இலகுரக வட்டமிடும் வெடிமருந்துகளை தடுக்கும் அளிக்கும். இருந்தாலும் நகரக்கூடிய டாங்கிகள் புழுதி போன்ற மிகவும் அடர்த்தியான மேடுபள்ளமான அதிர்வு தரக்கூடிய பகுதியில் நகரும் போது அதிக இயக்கம் கொண்ட போர் சூழல்கள்ல லேசர் ஆயுதங்களுக்கு நிலையான மின் உற்பத்தி செய்யும் வெப்ப மேலாண்மை அமைப்புகள், துல்லியமான இலக்கை குறிவைக்கக்கூடிய திறமைகள், லேசர் பணியை செய்வதற்கு தொடர்ந்து மின்சாரம் கிடைப்பதில் மிகப்பெரிய தொழில்நுட்ப தடைகள் இருக்கிறது. அதனால அதிக ஆற்றல் கொண்ட நேரடி தாக்குதல்களை நடத்தும் வகையில ஒருங்கிணைக்கப்படவில்லை. எதிர்காலத்தில் ஒருங்கிணைப்பு துணை மின் அலகுகள், மேம்பட்ட மின் அமைப்புகள் அல்லது கலப்பின மின் மேலாண்மை தீர்வுகள் உருவாகும். மேலும் லேசர் தாக்குதல் தொடர்ச்சியாக நடத்துவதால கணிசமான வெப்பமும் உருவாகும். அதனால செயல்பாட்டு திறன் குறையும். அதனால வெப்பத்தை வெளியேற்ற வேண்டிய அவசியம் இருக்குது. அதனால வெப்பம் குவிப்பு ஒரு பெரும் பொறியியல் சவாலாகவே இருக்குது. இவைகள் எல்லாம் இருந்தாலும் உலகளவில் ராணுவங்கள் லேசர் ஆயுத இணைப்பினை ஏற்படுத்திக் கொண்டு இருக்கின்றன. அந்த வகையில அமெரிக்கா, இஸ்ரேல், சீனா, ரஷ்யா மற்றும் ஐரோப்பிய நாடுகள் உட்பட்ட பல நாடுகள் கடற்படை, தரைப்படை மற்றும் நகரும் கவச வாகனங்களில் ட்ரோன் எதிர்ப்பு பணிக்கு டைரக்ஷன் செய்யப்பட்ட ஆற்றல் அமைப்புகளை ஒருங்கிணைச்சிட்டு வராங்க. அதனால நமது இந்திய ராணுவமும் நமது படைப்பிரிவுகளை பாதுகாப்பதற்காக T-90 மற்றும் அர்ஜுன் பிரதான போர் டேங்குகள்ல 10 கிலோவாட்ஸ் திறன் கொண்ட லேசர் வெப்பன் சிஸ்டங்களை ஒருங்கிணைத்து பாதுகாப்பு பணியினை செய்ய இந்திய ராணுவம் ஆராய்ந்து வருகிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி செய்திகளோட நாளைக்கு சந்திப்போம். இன்றைய பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. ஜெய்ஹிந்த்.